So good evening. இப்போ நமக்கு பேப்பர் 2ல உங்களுக்கு பாலிட்டி இருக்கு, கவர்னன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இப்படி 4 ஏரியாஸ் இருக்கும். ஸோ அதில் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எடுத்திருப்பாங்க, பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் தனி, அதுக்கப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸ்னு ஒரு பார்ட் இருக்கு சிலபஸில். ஸோ பேப்பர் 2 ஜிஎஸ் பேப்பர் 2 மெயின்ஸில் 4 பிரிச்சாங்கன்னா ஒரு செக்ஷன் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற செக்மெண்ட். ஸோ உங்களுக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் 2 சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ஷேர் அதில் ஸ்க்ரீன் ஷேர் ஆச்சா? ஸோ ஜிஎஸ் பேப்பர் 2ல கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, கவர்னன்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இப்படின்னு இருக்கு. இந்த சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிற சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ லைன்ஸ் இருக்கும், அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான சிலபஸ். ஸோ இப்போ இதெல்லாம் தான் அதுக்கான சிலபஸ். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் பை சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ், performance of welfare schemes, mechanism, laws, institutions, bodies constituted for the protection and betterment of vulnerable sections of the population, issues related to the development and management of social sector services relating to health, education, human resources, and issues related to poverty and hunger. சிலபஸ்ல இந்த மாதிரி ஒரு 3-4 ஹெட்டிங்ஸ்ல கொடுத்துருக்கிற லைன்ஸ் தான் உங்களுக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது கீழே வரும். சிம்பிளா சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்ன நம்ம பார்ப்போம். ஜஸ்டிஸ்னா என்ன, அப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்ன, ஏன் அதை வந்து சிலபஸ்ல வச்சிருக்காங்க, ஸோ அதை பத்திலாம் நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு அது புரியும். ஒரே வரியில சொல்லணும்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா வல்னரபிள் செக்ஷன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஈக்குவல் ப்ரொவைடிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் மேக்கிங் தம் டு ரிசீவ் ரிசோர்சஸ் ஈக்குவலி, இன்இக்வாலிட்டிஸை ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான வல்னரபிள் செக்ஷன்ஸ்க்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்ன, ஆக்ட்ஸ் என்ன, லாஸ் என்ன, இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன, ஸ்கீம்ஸ் என்ன, இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற ஏரியா தான் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பார்ட். ஸோ அது ஒரு 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 ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டில் அது எக்கனாமிக் கூடவும் ரிலேட் ஆகும். ஸோ பாலிட்டி, கவர்னன்ஸ் அது பேப்பர் 2ல வந்தால் கூட இது ஒரு போர்ஷன் பார்த்தீங்க அதில் இருக்குமே பாருங்க, பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட், அப்புறம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறப்போ அதே மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான டெஃபினேஷனே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உங்களுக்கு பேப்பர் 3லையும் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இப்போ இன்க்ளூசிவ்னஸ் அப்படிங்கிறதே இந்த வல்னரபிள் செக்ஷன்ஸ், டவுன் ட்ராடன், வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி இவங்களுக்கெல்லாம் டியூ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்படின்னு அதுக்கான டெஃபினேஷனே அதுதான் இருக்கும். ஸோ அப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா பேப்பர் 3யோடவும் லிங்க் ஆகும். ஸோ சிலபஸ்ல இருக்கிற இந்த ஏரியா தான் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஜஸ்டிஸ்னா என்ன, அதுக்கப்புறம் இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா உங்களுக்கு நிறைய ஃபேக்சுவலான கண்டென்ட் நிறைய இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட். நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு வல்னரபிள் செக்ஷன்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அப்புறம் வல்னரபிள் செக்ஷன்ஸ்னா யாருன்னு பார்ப்போம். அவங்களே லிஸ்ட் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்காங்க. வல்னரபிள் செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தேர் இஸ் அ லாங் லிஸ்ட். ஸோ அவங்களுக்கு என்னென்ன இன்ஸ்டிடியூஷனல் பேக்கப், கான்ஸ்டிடியூஷனல் பேக்கப் என்ன இருக்கு, ஸ்டாட்டிச்சுரி பேக்கப் என்ன இருக்கு, ஸ்கீம்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ன இருக்கு. ஸோ அதை நம்ம ஒரு ஓவராலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு தந்துடுவேன். ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு, எக்கச்சக்க ஸ்கீம்ஸ் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராகவே இதை மெயின்ஸுக்கு முன்னாடி இதை இப்போ இருந்தே இதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருவோம். நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறப்பெல்லாம் இந்த வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி பற்றி கரண்ட் அஃபேர்ஸில் வர்றதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ தான் மெயின்ஸில் நம்ம அதை மேனேஜ் பண்ண முடியும். ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸுங்கிறது ஒரு போர்ஷன் தான், கரண்ட் அஃபேர்ஸோட அப்டேட் பண்ணி தான் இந்த ஏரியாவிலேருந்து இப்போ மெயின்ஸில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அது உங்களுக்கு ஒரு இந்த ஏரியாவிலேருந்து ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்கு.
இப்போ 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஒரு பேப்பர்ல அப்படின்னா இந்த சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிற செக்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் இருக்கும் எவ்ரி இயர். அதில் ஒரு கொஸ்டின் வேணா உங்களுக்கு ஸ்டாட்டிக் போர்ஷன் வச்சு மேனேஜ் பண்ணலாம். பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் வந்து எதோட ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்கன்னா கரண்ட் அப்டேட்ஸோட. இப்போ விமன் ரிசர்வேஷன் பில்லுன்னு இருக்கு, அதெல்லாம் கூட சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான. ஏன்னா விமன் கூட ஒரு வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி தான். இப்போ வல்னரபிள் செக்ஷன்ஸ்ல என்னன்னு நம்ம பார்ப்போம், லிஸ்ட் ஆஃப் வல்னரபிள் செக்ஷன்ஸ்னு. அப்போ நீங்க இந்த மாதிரியான கரண்ட் ஹேப்பனிங்ஸ்ல எல்லாம் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்றப்பவே அது இந்த சிலபஸ்ல இந்த ஏரியாவுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அதோட ரிலேட் பண்ணி படிச்சிருக்கணும். நிறைய கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அண்ட் இதுக்கான சோர்சஸும் நான் சொல்றேன், சில பேசிக் சோர்சஸும் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்டிஸ்னா என்ன, அதுக்கப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்ன, அது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் வல்னரபிள் செக்ஷன்ஸுக்கு ஏன் சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிற இந்த ஆஸ்பெக்டுக்குள்ள அவங்க வர்றாங்க, அதெல்லாம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சிலபஸ்ல அதை ஏன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணலாம், வாட் இஸ் ஜஸ்டிஸ், சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு போறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் ஏன் தேவை, ஏன் ஸ்ட்ரெஸ் பண்றாங்க ஜஸ்டிஸை, ஸோ அப்படின்லாம் தெரிஞ்சாதான் அப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸ். இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிற டேர்முக்கு தமிழ்ல உங்களுக்கு தெரியும் சமூக நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டில் சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தை தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே பேசுற அந்த டேர்ம் தான். அதனால அதுக்கான தமிழ் டேர்ம் என்னன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோஷியல் ஜஸ்டிஸ்னா சமூக நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீதிக்கும் சமூக நீதிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஸோ ஜஸ்டிஸ் அப்படின்னு எப்படி எதை டிஃபைன் பண்றாங்க, ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஃபேர்னஸ் இன் ஆக்ஷன்ஸ், டிசிஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் ரிசோர்சஸ், ப்ரொவைடிங் ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஆல். எல்லாருக்கும் ஒரே விதமான ஒரே மாதிரியான வாய்ப்புகள், வசதிகள், அப்புறம் இருக்கிற ரிசோர்சஸை ஒரு சிலரே அனுபவிக்காம முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் அதை சமமா பகிர்ந்தளிக்கிறது. அப்போ கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு எல்லா தரப்பு மக்களையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க, ஸோ இதையெல்லாம் என்ஷூர் பண்றது தான் நம்ம ஜஸ்டிஸ் அப்படிமோ. அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ்ங்கிறது எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஃபேர்னஸ் இன் ஆக்ஷன்ஸ், டிசிஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அதுதான் பார்க்க. பட் ஜஸ்டிஸ்ல டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் இருக்கு. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், ப்ரொசீஜரல் ஜஸ்டிஸ், கரெக்டிவ் ஜஸ்டிஸ், அப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸ், இப்படி எல்லாம் அதை கிளாசிஃபை பண்ணுவாங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்ங்கிறது தான் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட். ரிசோர்சஸ் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபேர்லி, ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம கவர்னன்ஸ் அண்ட் பாலிட்டி ஆங்கிள் பார்த்தோம்னா ரிசர்வேஷன் பாலிசிஸ். இப்போ டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க, அப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பொசிஷன்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறது லிமிட்டடாக தான் இருக்கும். அப்போ அதை பகிர்ந்தளிக்கிறது. இப்போ சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய எக்ஸாம்ஸ்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் வர வேகன்சிஸ் அப்படிங்கிறது லிமிட்டட் தான். இப்போ 950 ஆர் 1050, 1100 இந்த மாதிரி ஏதோ ஒரு லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கு. இப்போ இதை வந்து ஃபேரா எல்லா கம்யூனிட்டிஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். ஸோ அப்போ எல்லா கம்யூனிட்டிஸுடைய பார்ட்டிசிபேஷனும் இன்வால்மெண்ட்டும் கவர்மெண்ட் அஃபேர்ஸ்ல வரணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இருக்கிற அப்ஜெக்டிவ். அண்ட் ப்ரொசீஜரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்ஸ் வைக்குது, யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எல்லாம் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்களா, அதில் முடிஞ்ச அளவுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை டிரான்ஸ்பரண்டா வைக்கிறது, ஃபேர் ப்ராசஸ் அண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்றதும் ப்ரொசீஜரல் ஜஸ்டிஸ். இப்போ ஒரு குரூப்புக்கு இப்போ ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க, இப்போ ஜெனரல் அப்படின்னு இருக்கு, ஓபிசின்னு இருக்கு, எஸ்சி எஸ்டி அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஈஸியான கொஸ்டின் கேட்டுட்டு ஒரு குரூப் ஆஃப் ஆர் ஒரு பர்டிகுலர் பேக்ரவுண்ட் ஆர் கம்யூனிட்டிஸ்ல இருந்து வர்றவங்களுக்கு வேற டஃப்பான ரொம்ப என்ன சொல்றது நான் டிரான்ஸ்பரண்ட் மேனர்ல ப்ரொசீஜர்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போ ப்ரொசீஜரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதும் இந்த ரிசர்வேஷன் பாலிசி இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸோட அடுத்த ஸ்டேஜா என்ன இருக்குன்னா ப்ரொசீஜரல் ஜஸ்டிஸ். சரி, ஒருவேளை அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸோ மால் பிராக்டிசஸோ மால் ஃபங்க்ஷன்ஸோ இருந்தா அதை உடனடியா மாத்திக்க ரெடியா இருக்குது, அதுக்கு பேரு கரெக்டிவ் ஜஸ்டிஸ். ஆர் அதுல அஃபெக்ட் ஆனவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கறது, ரிலீஃப் மெஷர்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்கு பேரு கரெக்டிவ் ஜஸ்டிஸ்.
ஏன்னா எல்லா இடத்துலையுமே கவர்னன்ஸ் சிஸ்டம் பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. 100% எல்லாம் கரெக்டா தான் இருக்கணும். அப்ப அந்த அளவுக்கு ஐடியலான ஒரு சுச்சுவேஷனோ ஒரு கவர்னன்ஸ் சிஸ்டமோ எந்த கண்ட்ரிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப ஏதாவது டீவியேஷன்ஸோ மிஸ்டேக்ஸோ இருக்கிறப்போ அதனால அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் நீங்க அதுக்கான ரெக்டிபிகேஷன் கொடுக்குறீங்க, அதுக்கு பேரு கரெக்டிவ் ஜஸ்டிஸ். ப்ரொவைடிங் காம்பன்சேஷன் டு விக்டிம்ஸ், அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் மெஷர்ஸ், ரீசெட்டில்மெண்ட் மெஷர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்களா. இப்போ அதெல்லாம் கரெக்டிவ் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஃபேர்னஸ் இன் சொசைட்டி, எஸ்பெஷலி ஃபார் வல்னரபிள் குரூப்ஸ். ஸோ அந்த வல்னரபிள் குரூப்ஸை விட்டுறாம அவங்களையும் மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள இன்க்ளூட் பண்றதுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, என்னென்ன இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் இருக்கு, என்னென்ன லாஸ் ஆக்ட்ஸ் நம்ம ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறோம், கான்ஸ்டிடியூஷனல் பேக்கப் என்ன இருக்கு அவங்களுக்கு. ஸோ இதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்றதுக்கு பேர் தான் சமூக நீதி. ஸோ அப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எதுக்காக அப்படின்னா இந்த வல்னரபிள் செக்ஷன்ஸையும் மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள இன்க்ளூட் பண்றது. அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸை ரிசல்ட்ஸை அவங்களும் ரிசீவ் பண்ணணும் மற்றவங்க மாதிரி, அதுக்காக இருக்கிற எல்லா செட்டப்பையும் சேர்த்தது தான் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபிலாசபர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ்க்கு ஒவ்வொரு ஃபிலாசபரும் ஒவ்வொரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதும் இப்போ ஒவ்வொருத்தருடைய ஆஸ்பெக்ட்ல இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸடு டெஃபினிஷன் கிடையாது. ஜஸ்டிஸ்க்கும் ஒரு ஃபிக்ஸடு டெஃபினிஷன் கிடையாது, ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறதும். இப்போ ஈவன் ஜுடிஷியல் சிஸ்டம் கூட உங்களுக்கு வெர்டிக்ட் எல்லாம் கொடுக்குறப்போ அந்த கேஸ் பை கேஸ் தான் பார்ப்பாங்களே தவிர ஒன் ரூல் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட்டோ ஜஸ்டிஸோ கொடுத்துட முடியாது. அதனால ஒவ்வொரு பிலாசபர்ஸும் கூட வேற வேற மாதிரி டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்ப பிளேட்டோவுடைய பீரியட்ல இருந்த சிச்சுவேஷனை வச்சு அவரு ஜஸ்டிஸ்க்கு கொடுக்குற டெஃபினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய டியூட்டியை ப்ராப்பரா செய்யறது தான் ஜஸ்டிஸை நிலைநிறுத்தும். ஒரு நீதியான சமூகம் அப்படிங்கிறது எதுவா இருக்க முடியும் அப்படின்னா அவங்கவுங்களுடைய பொறுப்பை வேலையை சரியா செய்யறது, இன்னொருத்தருடைய வேலையை எடுத்துக்காம, இன்னொருத்தரை இம்பாக்ட் பண்ணாம, இன்னொருத்தருக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாம அவங்கவுங்களுடைய கடமைகளை ஒழுங்கா செய்யறது தான் ஜஸ்டிஸ் அப்படின்னா அவர் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பார். எவ்ரி ஒன் டூயிங் தேர் ப்ராப்பர் ரோல் இன் த சொசைட்டி. இப்ப நான் ஒரு போலீஸ்மேனா இருக்கிறேன்னா என்னுடைய கடமை என்னவோ அதை நான் செய்யணும். இப்போ நான் ஒரு பொலிட்டீஷியனா இருக்கிறேன்னா என்னுடைய கடமை என்னவோ அதை நான் ஒழுங்கா செய்யணும். அப்ப அந்த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல, அதை சரிவர செய்யறதுக்கு பேரு தான் நீதி, ஒரு நீதியான சமூகம். அப்பதான் சமூகத்துல இருக்கிற எல்லாரும் அமைதியா வாழ முடியும். ஆக்சுவலா ஜஸ்டிஸ் அப்படிங்கறத எதுக்காக எல்லாரும் ஸ்ட்ரெஸ் பண்றாங்கன்னா ஓவரால் வெல்பீயிங் ஆஃப் பீப்புள் அப்பதான் என்ஷூர் பண்ண முடியும். ஸோ இன்ஜஸ்டிஸ் இருக்கிற இடத்துல வெல்பீயிங் அஃபெக்ட் ஆகும். இப்போ ஸ்டேட் எதுக்கு இருக்கு, கவர்மெண்ட் எதுக்கு இருக்கு, ஸ்டேட்டுங்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் எதுக்கு இருக்கு அப்படின்னா வெல்பீயிங் ஆஃப் பீப்புள். இப்போ பீப்புள் அப்படின்னா எல்லாரும் ஒரே நிலையில ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. பீப்புள் அப்படிங்கிறதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நேச்சுரலி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க இருப்பாங்க, நேச்சுரலி வீக்கா இருக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும். அப்ப இதெல்லாம் இல்லாம ஸ்டேட்டுடைய வேலை என்ன, வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள். அதுவும் எஸ்பெஷலி யாரை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் யாருக்கானது அப்படின்னா இந்த வல்னரபிள் செக்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகாம அவங்கள இன்க்ளூட் பண்றதுக்காக தான். அப்ப இந்த ஜஸ்டிஸ்க்கான டெஃபினேஷன் காலங்காலமா என்ன ஆகிட்டே வருதுன்னு ஒவ்வொரு பிலாசபர்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வேற வேற இருக்கு. இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3 மேஜர் பிலாசபர்ஸுடைய டெஃபினேஷனை மட்டும் எடுத்து போட்டிருக்கிறேன் ஏன்ஷியன் பீரியட்ல. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஜான் ரால்ஸ்ங்கிறவர், இவர் வந்து யூஎஸ்ல அமெரிக்கன் பொலிட்டிக்கல் பிலாசபர், 20th செஞ்சுரியில இருந்தவர் தான். ஸோ அமர்த்தியா சென் உங்களுக்கு தெரியும், ஒரு எக்கனாமிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் ஜஸ்டிஸை எப்படி டிஃபைன் பண்றாரு. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ட்ரூ பிலாசபர் அப்படின்னு பிளேட்டோ எடுத்துக்கலாம். அது மாதிரி பிளேட்டோ மட்டும்தான் இப்போ ஜஸ்டிஸை டிஃபைன் பண்ணியிருக்கிறாரான்னு கேட்கக்கூடாது. சாக்ரட்டிஸ்ல இருந்து நிறைய பிலாசபர்ஸ் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சும்மா டாபிக் புரியணுங்கிறதுக்காக ஒரு 3 பிலாசபர்ஸ் உடைய டெஃபினேஷன். அப்போ ஒரு காலத்துல அவங்களுடைய டியூட்டியை ஒழுங்கா செய்யறது தான் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இப்போ 20th செஞ்சுரியில ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் பிலாசபரான ஜான் ரால்ஸ் என்ன சொல்றாருன்னா ஃபேர்னஸ் பிளஸ் ப்ரொடெக்டிங் த லீஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு வருது. இப்போ ஃபேர்னஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி இருக்கணும், தனி மனித சுதந்திரம் இருக்கணும். அதோட சேர்ந்து தனி மனித சுதந்திரம் இருக்கு அப்படின்னா அதோட சேர்ந்து இந்த லீஸ்ட் அட்வான்டேஜ்னு இருக்காங்கல்ல அவங்களுக்கான முக்கியத்துவம், அவங்களுக்கான ரிசோர்சஸ் நம்ம கிடைக்க வைக்கணும்.
இப்போ இந்த யூஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக் பாத் அவங்களது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எக்கனாமிக் டிஸ்கஸ் பண்றப்போ சொல்லிடுவோம் கேபிட்டலிஸ்ட் பார்த்து சப்போர்ட் பண்றவங்க. அப்ப ரிசோர்சஸ் பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டடா அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபியூ. ஒரு சில பேர்கிட்ட அதிக ரிசோர்சஸ் இருக்கு. ஆர் காம்படிஷன் ப்ரமோட் பண்றப்போ மார்க்கெட் எக்கனாமில யார் வந்து திறமையா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட அதிகமான ரிசோர்சஸ் போய் அக்யூமுலேட் ஆயிருக்கு. மெஜாரிட்டியான பீப்புள் ஆர் ஒரு ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அவங்கனால காம்படிட்டிவ்னஸ்ல அவங்களுடைய கம்பீட்டன்சி லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியல, பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னா அவங்களால லீஸ்ட் டிஸ்அட்வான்டேஜா இருக்காங்க. ஸோ ஜான் ரால்ஸ் என்ன சொல்லுவாருன்னா ரிசோர்சஸை எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்குறப்போ எல்லாருமே ரிசோர்சஸை ஈக்குவலா கொடுத்தீங்கன்னா எல்லாருமே எஃபிஷியண்டா அதை ஹேண்டில் பண்ணுவாங்களான்னா அதுக்கு எந்த அஷூரன்ஸும் கிடையாது. ஏன்னா எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் முக்கியம். ஆனா ரிசோர்சஸை எஃபிஷியண்டா எல்லாருனாலையும் ஹேண்டில் பண்ணிட முடியுமானா அது அஷூரன்ஸ் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ரிசோர்சஸை மல்டிபிள் பண்ற ப்ரொடக்டிவா பயன்படுத்துற கெப்பாசிட்டி நேச்சுரலாவே இருக்குமானா இருக்காது. மேபி ஒரு சிலர் லேர்ன் பண்ணிக்கலாம். பட் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் பாப்புலேஷன் கிட்ட ரிசோர்சஸை நீங்க இப்போ இருக்கிற ரிசோர்சஸை ஈக்குவலா எல்லாருக்கும் டிவைட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதனால இந்த டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸ் எல்லாம் வந்து நம்ம அப்லிஃப்ட் பண்ணிட முடியுமானா அது கேள்விக்குறியான விஷயம்தான். அப்போ ரிசோர்சஸ் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபியூ, ஒருத்தர்கிட்ட நிறைய ரிசோர்சஸ் போகலாம், இன்னொருத்தர்கிட்ட தேவையான அளவுக்கு ரிசோர்சஸை கொடுக்கலாம். அது எந்த அளவுக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும்னா இந்த எபிலிட்டி இருக்கிறவங்க எல்லாம் அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு அவங்க ப்ரொடக்டிவான அவுட்கம்ஸை கொடுக்குறாங்கல்ல, அந்த அவுட்கம்ஸ் யாருக்கு பயன்படணும் அப்படின்னா இந்த லீஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸுக்கு பயன்படுற வரைக்கும் நம்ம எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் அவர். அது அந்த ஜஸ்டிஸ்க்கான டெஃபினிஷன் ஜான் ரால்ஸ் உடைய வியூ பாயிண்ட்ல பேசிக் லிபர்ட்டிஸ் எல்லாருக்குமே கொடுத்துடணும். ஆனா ரிசோர்சஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுத்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் அவுட்கம்ஸ் வரும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. அப்போ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி இருக்குமா அப்படின்னா இருக்கதான் செய்யும். அதுவும் உங்களுக்கு மார்க்கெட் எக்கனாமிக் பாத்துல நம்ம டிராவல் ஆகுறப்போ. பட் அதை எந்த அளவுக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம், அந்த இன்இக்வாலிட்டிஸ் ஆக்சுவல் அதனால வர அவுட்கம்ஸ் இருக்குல்ல, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ்னால ஒரு சாரார் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உருவாக்குற அவுட்புட் இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் யாருக்கு போய் பயன்படணும் அப்படின்னா அந்த லீஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அமர்த்தியா சென்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஜஸ்டிஸ்னா அவர் எப்படி டிஃபைன் பண்றாருன்னா இன்கம் இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்றது இல்லை. இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி சம்பாதிக்க வைக்கிறது, ஆர் இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் டிவைட் பண்ணி கொடுக்கறது அது கிடையாது. என்ஹான்சிங் பீப்புள்ஸ் கேப்பபிலிட்டிஸ், ஒவ்வொருத்தருடைய பொட்டன்ஷியல், ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற டேலண்ட், ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற கெப்பாசிட்டியை அவங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்றது. ஸோ இப்படின்னு ஜஸ்டிஸ்க்கு வேற வேற ஆங்கிள் வேற வேற டெஃபினிஷன்ஸ் இருக்கு. ஸோ இது இன்ட்யூட்டிவ்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கவுங்களுக்கு தோன்ற மாதிரி ஜஸ்டிஸை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஆனால் கோர் அப்ஜெக்டிவ் என்னன்னா வெல்பீயிங். எல்லா தரப்பு மக்களும் அவங்களுடைய கோல்ஸ், அவங்களுடைய ஆம்பிஷன்ஸ் இதையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிற மாதிரி ஒரு லைஃபை கிரியேட் பண்ணி தர்றது தான் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆல் டைப் ஆஃப் ஜஸ்டிஸ். அப்போ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் போத் மாரல், சரியான விஷயங்களை செய்யறது, அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கு இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அதை நிலைநிறுத்துறது. இப்ப கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இருக்கு, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்னு இருக்கு, நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எதுக்காக இருக்குன்னா டு என்ஷூர் ஃபேர்னஸ். இப்போ ரூல்ஸ் லாஸ் இதெல்லாம் எனாக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ரூல்ஸ் லாஸ் எல்லாம் இம்பாக்ட் பண்ணது இல்லை, பீப்புளை இம்பாக்ட் பண்ணது, நம்ம என்ஃபோர்ஸ் பண்றோம். அதை என்ஃபோர்ஸ் பண்றதுல ஒரு நியாயம் தர்மம் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப பழைய காலத்துல ஜஸ்டிஸ்னா எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்மா படி நடக்கிறது தான் ஜஸ்டிஸ் அப்படிம்பாங்க. தர்மானால அதான் ஸ்வதர்மா அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட பிளேட்டோ காலத்துடைய டெஃபினிஷன் மாதிரி தான் இருக்கும். அவங்கவுங்களுடைய டியூட்டி. இப்போ ஒரு கிங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு நாட்டு மன்னன் கிட்ட இருந்து தன்னுடைய நாட்டு பிரஜைகளை போற்றி பாதுகாக்கிறது, அப்புறம் தன்னாட்டு மக்களுக்காக இன்னொரு நாட்டை அட்டாக் பண்றது, இதெல்லாம் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்டிஸை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பிளேட்டோ அந்த ஏன்ஷியன் டைம்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா. அப்போ இன்னைக்கு நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஜஸ்டிஸ் இஸ் போத் மாரல், சரியான விஷயங்களை பண்றது, அண்ட் ஆல்சோ இன்ஸ்டிடியூஷனல், ஹவு சொசைட்டி என்ஷூர்ஸ் ஃபேர்னஸ். அப்போ ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்றாங்க, இந்த ஜஸ்டிஸ்ங்கிற விஷயத்த ஏன் ஸ்ட்ரெஸ் பண்றாங்க, நீதி நேர்மை நியாயம் இப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ஏன் வந்து ஸ்ட்ரெஸ் பண்றாங்க,
எத்திக்கல் ஆஸ்பெக்ட்ல மட்டும்தான் அதை பார்க்கணுமா அப்படின்னா எத்திக்கல் ஆஸ்பெக்ட்ங்கிறது ஒண்ணு. ஸோ எத்திக்கல் ரீசன்ஸுங்கிறது என்னன்னா வித்தவுட் ஜஸ்டிஸ், இப்போ நேர்மை நீதின்னு இல்லாம போயிருச்சு அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தோன்றதை மனம் போன போக்குல செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதிகமாகும். இந்த எர்த் வந்து நிலைச்சு நீடிச்சு இருக்க முடியுமா? எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதிகமாகிறது, அப்ரஷன் அதிகமாகுது, ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை டாமினேட் பண்றது. அப்படின்னா ஒரு குரூப்புக்கு நிறைய விஷயங்கள் அக்யூமுலேட் ஆகிட்டே போறதுனால சஸ்டெயின் ஆகுமா? நம்மளுடைய ஹியூமன் ஜெனரேஷன்ஸ் இந்த பிளானட்ல சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா எல்லா விஷயத்திலும் ஏன் சரியா இருக்கணும், சரியான விஷயங்களை மட்டும் பண்ணணும், அநீதிக்கு பின்னாடி போகக்கூடாது அப்படின்னு ஏன் ஸ்ட்ரெஸ் பண்றாங்கன்னா, இப்ப நீங்க உங்களுக்கு அப்புறமும் இந்த பூமியில மனித குலம் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்திலையும் நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா நீதியா நேர்மையோட இருக்கணும். இப்போ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ கோர் மாரல் வேல்யூ. வித்தவுட் ஜஸ்டிஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்ரஷன் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்ரஷன் இன்க்ரீஸ் ஆகுறப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறப்போ ஹியூமன் பீங்ஸ் ஒருத்தர் என்ன பண்ணிப்பாங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப நம்மளை நாமளே அழிச்சு. ஸோ இப்போ பாண்டட் லேபர் சிஸ்டம் இருந்துச்சு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில். அப்போ ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காம இருக்கணும். அதனாலதான் ஜஸ்ட் சொசைட்டி, ஒரு 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 நீதியுள்ள சமூகத்தை நம்ம ஏன் கிரியேட் பண்ணணும், ஏன் அதை சிலபஸ்ல வச்சிருக்காங்க. இது எத்திக்ஸோடையும் நம்ம ரிலேட் பண்ணலாம். எத்திக்ஸ்லயும் இது மாதிரி பிலாசபர்ஸை டிஸ்கஸ் பண்றப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ எத்திக்கல் ரீசன் ஒய் வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் ஜஸ்ட் சொசைட்டி. அப்புறம் சோசியல் சமூக ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இன்ஜஸ்டிஸ் இருந்துச்சுன்னா இட் லீட்ஸ் டு கான்ஃபிளிக்ட்ஸ். ஒரு வயலண்ட் சொசைட்டி கிரியேட் ஆகும். அப்புறம் நிறைய புரட்சிகள் வெடிக்கும். இப்போ உங்களுக்கு 19th செஞ்சுரி 18th செஞ்சுரியிலலாம் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரஷ்யன் ரெவல்யூஷன் இதெல்லாம் வந்துச்சு. அப்போ புரட்சி ஏன் வருது? ரஷ்யன் ரெவல்யூஷன், பிரெஞ்சு ரெவல்யூஷன் இப்போ ரியல் டைம்ல கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நிறைய இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸ்ல சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த கண்ட்ரில எல்லாம் ஒரு சில குரூப்ஸ் வந்து ஸ்டில் வந்து டெமோக்ரஸி மேல கான்ஃபிடன்ஸ் இல்லாத, ட்ரஸ்ட் இல்லாத ஒரு குரூப் ஆஃப் இதெல்லாம் இருக்கா, ஆயுதம் ஏந்திய குழுக்கள்னு சொல்லுவாங்களா, இன்சர்ஜன் குரூப்ஸ் நல்லா. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஒரு வயலண்டான ரெவல்யூஷனரி சிஸ்டம் வந்துருச்சு அப்படின்னா இப்ப நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை வளங்கள் நிறைய இருக்கும். ஆனாலும் ஏன் போரா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இந்த மாதிரியான ஜஸ்டிஸை நிலைநிறுத்துறதுக்குரிய சோசியல் ஸ்டெபிலிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸோ லாஸோ ரூல்ஸோ இருக்காது. அப்போ ஒவ்வொருத்தரும் தடி எடுத்தவங்களாம் தண்டக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 10 துப்பாக்கி வச்சிருந்தா நான் தான் நீதியை நிலைநாட்டுவேன் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பும். அப்போ நிறைய டிவிஷன்ஸ் கிளம்பும். அப்போ கான்ஃபிளிக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அரைஸ் ஆகும். அப்போ ஒரு சொசைட்டி ஜஸ்ட் சொசைட்டியா இருந்தாதான் சஸ்டெயின் ஆகும். நமக்கு பின்னாடியும் நிறைய பேர் இந்த பிளானட்ல, நம்ம கண்ட்ரியில, நம்ம ரீஜியன்ல நிறைய பேர் வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு ஜஸ்டிஸ் தேவை. இதே இப்போ கான்ஸ்டிடியூஷன் ஆங்கிள் பாத்தீங்கன்னாலும் கான்ஸ்டிடியூஷனுடைய இந்த ஃபண்டமெண்டல் இது இருக்குல்ல, பில்லர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ் தான். இப்போ உங்களுக்கு பிரியாம்பிள்லே சொல்லிட்டாங்கல்ல, பிரியாம்பிள்லேயே ஜஸ்டிஸை என்ஷூர் பண்றதுக்கு தான் நாங்கள் இந்த கான்ஸ்டிடியூஷனை எனாக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஜஸ்டிஸை உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் மூணாவே கிளாசிஃபை பண்ணியிருக்குது: சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுல தான் உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன்லாம் கொடுத்துட்றாங்க. இப்போ ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சிஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அப்படின்னு படிச்சிருப்போம், எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அப்படின்னு படிச்சிருப்போம். அப்புறம் சோசியல் இன்இக்வாலிட்டி அப்படின்னு படிச்சிருப்போம். இதை மூணுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்ட்வைன்ட். பொலிட்டிக்கல் இன்ஜஸ்டிஸ், எக்கனாமிக் இன்ஜஸ்டிஸ், சோசியல் இன்ஜஸ்டிஸ், இதை மூணும் தனித்தனி கிடையாது, மூணுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்ட்வைன்ட். ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்கதான் செய்யும். அப்போ அதை அதுல இருந்தெல்லாம் வெளியில எராடிகேட் பண்ணி ரிமூவ் பண்றதுக்காக நிறைய கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அப்போ நம்ம ஏன் ஜஸ்டிஸை பத்தி பேசுறோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனலே மேண்டேட் கூட அதுதான். தென் ஜஸ்டிஸ் இருக்கிற இடத்துல தான் எக்கனாமிக் எஃபிஷியன்சி இருக்கும், இன்க்ளூசிவ்னஸ் அப்படிங்கிறது வரும். இன்க்ளூசிவ்னஸை என்ஷூர் பண்ணீங்கன்னா தான் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. இதை பற்றியும் நம்ம என்டையர் ஜிஎஸ் பேப்பர் 3ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு கொடுத்துருக்கிற எல்லா சிலபஸுமே அதுதான். அதே மாதிரி இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்றோமா, 17 கோல்ஸ், 169 டார்கெட்ஸ் அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே என்னன்னா இன்க்ளூசிவ்னஸை என்ஷூர் பண்றதுதான். அப்போ எக்ஸ்க்ளூசிவ்னஸ் இருக்கு அப்படின்னா வி வில் வேஸ்ட் ஹியூமன் கேபிட்டல். இப்போ இந்தியாவில் நிறைய நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா யங் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு,
இன்க்ளூசிவ்னஸ் இல்லைன்னா இவ்வளவு யங் எனர்ஜியை நம்ம வந்து ஹார்னஸ் பண்ணாம வேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ எஜுகேட்டிங் கேர்ள்ஸ் பூஸ்ட் ஜிடிபி growth. இப்போ நம்ம ஜிடிபி கால்குலேட் பண்றப்போ அதுல ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்சஸ் என்னன்னு பார்க்குறோம்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்காங்க. ப்ரொடக்டிவான ஆக்டிவிட்டீஸ்குள்ள அவங்கள உள்ள கொண்டு வந்தா இன்னும் கூட இந்தியாவுடைய ஜிடிபி நம்ம இன்க்ரீஸ் ஆகும் அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சரி, ஜஸ்டிஸை பத்தி வேற எதுக்காக இப்படி எக்கனாமிக் ஆங்கிள், சோசியல் ஆங்கிள், எத்திக்கல் ஆங்கிள், கான்ஸ்டிடியூஷனுடைய ஆங்கிள் மட்டும்தான் ஜஸ்டிஸை பார்க்கணுமானா, பேசிக் ஹியூமன் டிக்னிட்டி. இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே டிக்னிட்டினா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ஒரு கண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஏழை பணக்காரன் அப்படின்னு எல்லாம் பார்க்காம பேசிக் ஹியூமன்னஸே என்ன, ஒரு மனிதனை மனிதனா பார்க்கறது. அப்ப எல்லாருக்கும் ஆன அந்த ரெஸ்பெக்ட், ரெக்கக்னிஷன் அண்ட் உரிமைகள், ரைட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதையெல்லாம் நம்ம என்ஷூர் பண்ணணும். நீங்க பேசிக்கா ஒரு ஹியூமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, அப்ப இதெல்லாம் என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கறதான ஒரு நல்ல சொசைட்டி எடுக்க முடியும். எக்கனாமிக் ஆங்கிள், சோசியல் ஆங்கிள், கான்ஸ்டிடியூஷனுடைய மேண்டேட்டை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற ஒரு சொசைட்டியா இருக்கிறவங்க, அது எத்திக்கல் சொசைட்டி ஒன்று இருக்கு அப்படின்னா இதையெல்லாம் என்ஷூர் பண்ணி தானே ஆகும். அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எல்லா தரப்பு மக்களையும் ஒரே மாதிரியா ட்ரீட் பண்ற இடத்துல தான் அது ஒரு ஜஸ்ட் சொசைட்டியா இருக்கும். புவர் மேன் அண்ட் ரிச் மேன் கமிட் சேம் கிரைம். இஃப் ஒன்லி த புவர் இஸ் பனிஷ்டு, அதுக்கு பேரு இன்ஜஸ்டிஸ். இஃப் போத் ஆர் பனிஷ்டு ஈக்குவலி, அதுதான் ஜஸ்டிஸ். அப்போ ஜஸ்டிஸை நிலைநிறுத்தணும்னா அதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல ட்ரஸ்ட்டும் முக்கியம். இப்போ சிலபஸ்ல உங்களுக்கு அதான் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு வல்னரபிள் செக்ஷன்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுல அப்படிங்கிறதெல்லாம். இப்போ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது டெஃபனிஷனோட முடிஞ்சு போகாம ஜஸ்டிஸ் மேல ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்பகத்தன்மையோட இருக்கும். இப்போ ஜஸ்டிஸ் ஒன்லி சஸ்டைன்ஸ் த்ரூ இன்ஸ்டிடியூஷன்ஸ், ட்ரஸ்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதனாலதான் உங்களுக்கு சிலபஸ்ல இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஜஸ்ட் சொசைட்டினா நீதியுள்ள சமூகம் அப்படின்னா ரைட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட், எல்லா தரப்பு மக்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்படணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஃபேர், ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் எல்லாருக்குமே. திறமை எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் இருக்கலாம், யாருக்கிட்ட இருந்து வேணாலும் இருக்கலாம், எந்த ரீஜியன்ல இருந்து வேணாலும் இருக்கலாம், எந்த ஜெண்டர்ல இருந்து வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய திறமைகளை வெளிக்கொணர்றதுக்கான வாய்ப்புகள் சரியா வழங்கப்படுதா, முடிஞ்ச அளவுக்கு இன்இக்வாலிட்டி, சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், ஜெண்டர், இந்த மாதிரியான இன்இக்வாலிட்டிஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு சொசைட்டில மினிமமா இருக்கு. அண்ட் டிக்னிட்டி ஆஃப் ஆல், கண்ணியமாக நடத்தப்படுறாங்களா எல்லாருமே, அது ஆண் பெண், ஏழை பணக்காரன், இருக்கிறவங்க இல்லாதவங்க, பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க வீக்கா இருக்கிறவங்க, இப்படிலாம் எந்த விதமான டிஃபரன்சஸும் இல்லாம எல்லா தரப்பு மக்களும் கண்ணியத்தோட நடத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஒரு சமூகத்துல, அதுதான் ஒரு ஜஸ்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜஸ்ட் சொசைட்டி அப்படின்னா பேசிக்கா இந்த இதெல்லாம் இருக்கணும். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அது உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் எதெல்லாம் என்ஷூர் பண்ணுதுன்னு நம்ம அது பின்னாடி பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி நீங்க பாலிட்டி கவர்னன்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க. நோ டிஸ்கிரிமினேஷன். ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எது கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் கேஸ்ட், ஜெண்டர், க்ரீடு, ரிலீஜியன். ஸோ இது மாதிரியான ஆங்கிள் யாருக்கும் அதீத முக்கியத்துவமோ இல்லை யாரையும் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்கிரிமினேட் பண்றதும் இருக்கக்கூடாது. ப்ரொவைடிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து கொடுக்கணும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் வல்னரபிள், ஏன் வல்னரபிளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அதை நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்க போறோம். ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் வல்னரபிள், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது. ஏன்னா அப்பதான் அவங்கள இன்க்ளூட் பண்ண முடியும், அவங்களுக்கான இன்ஜஸ்டிஸ் இருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்போ என்ஷூரிங் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி நடக்கணும். லாஸ் அப்ளை யூனிஃபார்ம்லி டு எவ்ரி ஒன். ஆக்சஸ் டு பேசிக் நீட்ஸ், இப்போ இதுல நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். உங்களுக்கு இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னாலே என்னன்னு அதை டிஃபைன் பண்ணியிருப்போம். இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னா போத் ஈக்குவாலிட்டி, ஈக்விட்டி ரெண்டையுமே என்ஷூர் பண்றது இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் அஸ் ஈக்குவல், ப்ரொவைடிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எவ்ரி ஒன் அக்கார்டிங் டு தேர் ரெக்யர்மெண்ட்ஸ், இந்த ரெண்டையும் என்ஷூர் பண்ணா இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். உங்களுக்கு ஆல்ரெடி எக்கனாமில அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இன்க்ளூசிவ் குரோத்தில் இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னா போத் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி, இந்த ரெண்டையுமே என்ஷூர் பண்றத இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஈக்குவாலிட்டினா ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் அஸ் ஈக்குவல், ஈக்விட்டி அப்படின்னா ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எவ்ரி ஒன் அக்கார்டிங் டு தயர் நீட்ஸ்.
அப்ப இன்க்ளூசிவ்னஸ் தான் சோஷியல் ஜஸ்டிஸா அப்படின்னா, சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு இன்னொரு டைமென்ஷன் இருக்கு. இந்த ரெண்டும் இருக்கு. ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் அஸ் ஈக்குவல், ப்ரொவைடிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் their சக்சஸ் அக்கார்டிங் டு their ரெக்யர்மெண்ட்ஸ். அது ஈக்விட்டி அப்படின்னு பார்க்குறோம். ஈக்குவாலிட்டி. அப்போ இன்க்ளூசிவ்னஸும் சோஷியல் ஜஸ்டிஸும் ஒன்னானா, சோஷியல் ஜஸ்டிஸும் இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்து பார்ப்போம். அப்போ இதெல்லாம் காம்பனன்ட்ஸ். ஒரு ஜஸ்ட் சொசைட்டி அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் காம்பனன்ட்ஸ். இப்போ இந்தியன் கான்டெக்ட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் ரிசர்வேஷன் இருக்கு. இப்போ மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்றது, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இதை என்ஷூர் பண்றதுக்காக தான். இப்போ ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அப்போ சோஷியல் ஜஸ்டிஸ்னா எதை மீன் பண்ணுது? ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ஷூரிங் ஃபேர்னஸ். ஜஸ்ட் சொசைட்டி அப்படிங்கிறது இந்த ஃபேர்னஸை என்ஷூர் பண்றதுக்கான இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம்ஸ் எல்லாம் ஒழுங்கா செயல்படுறது. பட் இன் ரியாலிட்டி சொசைட்டில அப்ப ஃபேர்னஸை பத்தி டீச் பண்ணிட்டோம், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸை கிரியேட் பண்ணிட்டோம். அப்ப அதனாலே ஒரு சொசைட்டில சோஷியல் ஜஸ்டிஸ் என்ஷூர் ஆயிருதுன்னு சொல்ல முடியுதா அப்படின்னா, சொசைட்டி அப்படின்னாலே அதுல ஸ்ட்ரக்சரலி பாத்தீங்கன்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு. இருக்கிறவங்க இல்லாதவங்க, ரிசோர்சஸ் ஒருத்துக்கிட்டே இருக்கு, பொலிட்டிக்கல் பவர் ஒரு சில குரூப் ஃபேமிலிஸ் கிட்டே இருக்கு. ரிசோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சில வித்தின் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபியூ அப்படின்னு மாட்டிக்குது. அப்ப இதெல்லாம் இருந்துகிட்டே தானே இருக்கு. அப்ப அந்த இடத்துல தான் இந்த சமூக நீதி அப்படிங்கிற கான்செப்ட் வருது. இப்ப ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்ஷூரிங் ஃபேர்னஸ், ஜஸ்ட் சொசைட்டி அப்படிங்கிறது கிரியேட்டிங் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம்ஸ் டு என்ஷூர் ஃபேர்னஸ். ஆனாலும் சொசைட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரலி இன்இக்வாலிட்டிஸ் அதிகமாக இருக்கிற ஒரு செட்டப்பாக இருக்கு. அப்போ அந்த இடத்துல சமூக நீதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தானா வந்து என்ன ஆகுதுன்னா அரைஸ் ஆகும். அப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா, சோஷியல் ஜஸ்டிஸ் மீன்ஸ் என்ஷூரிங் ஃபேர் ட்ரீட்மெண்ட், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ரிமூவல் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ் ஃபார் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, எஸ்பெஷலி மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ். இப்போ நம்ம இன்க்ளூசிவ்னஸை எக்ஸ்பிளைன் பண்ணப்போ ஒரு ஒரு டயக்ராம் உங்களுக்கு காமிச்சிருப்போம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, மறுபடியும். ஸோ இப்போ இது வந்து இன்க்ளூசிவ்னஸுக்கான ஒரு இதாக டயக்ராமாக கொடுத்துருக்கோம். ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி. இப்போ இந்த ஃப்ரூட்ஸை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, நேச்சுரலி டாலாக இருக்கிற ஒருத்தருக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்குறப்போ ஈஸியாக அவர் அந்த ஃப்ரூட்ஸை அச்சீவ் பண்ண முடியுது. மீடியம் ஹைட்டில் இருக்கிறவருக்கோ, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறவருக்கோ இப்போ நம்ம ஈக்குவாலிட்டியை என்ஷூர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனாலே அவருக்கு அந்த ரிசல்ட்ஸை ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்துடுதானா வர்றது. அப்போ ஈக்விட்டி அப்படிங்கிறது என்ன? ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் அக்கார்டிங் டு their ரெக்யர்மெண்ட்ஸ். இப்போ ஷார்ட்டாக இருக்கிறவருக்கு அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்றோம், மீடியம் ஹைட்டில் இருக்கிறவருக்கு அவருக்கான ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்துறோம். அப்போ நேச்சுரலாக ஹைட்டாக இருக்கிறவருக்கு ஷார்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தா போதும். பட் அப்போ கூட ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்கள்ல வேணா இந்த மாதிரி வந்து சக்ஸஸை அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ மற்ற ஏரியாஸ் எல்லாம் இருக்கா, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணணும்னா, அப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா என்ஷூரிங் ஈக்குவாலிட்டி, ஈக்விட்டி. முடிஞ்சா இந்த மரத்தையே என்ன பண்ணணும்னா வளைச்சு தர்றது. இந்த சிஸ்டமேவே யாருக்கு ஃபேவரபுளா வளைச்சு தர்றதுன்னா டவுன் ட்ராடனுக்கு, டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸுக்கு. ஏன்னா இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா செலக்டிவா ஒன்னு ரெண்டு விஷயங்கள்ல அவங்க கேட்டோ அல்லது போராடியோ ரெக்வஸ்ட் பண்ணியோ நம்ம வந்து ஃபோக்கஸ் கொடுத்துறோம். அப்ப சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த மரத்தையே நீங்க ஏன் வளைச்சு வச்சிருக்க கூடாது? அப்பதான் எல்லாருக்கும் எல்லா நேரங்கள்லையும் அவங்க டிக்னிஃபைடா அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்க வைக்கலாமா? அப்ப அந்த ஆஸ்பெக்ட். இன்னொரு மூணாவது ஆஸ்பெக்ட் என்னன்னா, சிஸ்டத்தையே நம்ம பெண்ட் பண்ணணும் ஃபார் வல்னரபிள் செக்ஷன்ஸ். அந்த இடத்துல தான் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ இப்போ இங்கே டெஃபினேஷன் அதான் அப்படி இருக்கும். சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, so social justice means ensuring fair treatment, equal opportunities and also removal of inequalities. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேர் ஈக்விட்டி. ரிமூவல் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ், ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் அஸ் ஈக்குவல் அப்படிங்கிறப்போ நம்ம அந்த இடத்துல எதை என்ஷூர் பண்ணுறோம்னா ஈக்குவாலிட்டியை என்ஷூர் பண்ணுறோம்.
பட் ஃபேர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறப்போ சிஸ்டமே யாருக்கு இதா பென் பண்ணணும் அப்படின்னா வல்னரபிள் செக்ஷன்ஸ், அதாவது எஸ்பெஷலி ஃபார் மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ். அப்போ மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ் அப்படிங்கிறவங்கள மெயின் ஸ்ட்ரீம்குள்ள இன்டகிரேட் பண்றதுக்கு சிஸ்டமே பெண்ட் ஆகிற ஒரு ஆஸ்பெக்டையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதுதான் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ். இப்போ கோர் எலமெண்ட்ஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஈக்விட்டி ஓவர் ஈக்குவாலிட்டி, ஈக்விட்டி, டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் நீட்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் நீட்ஸ்ன்னு இருக்கா, அப்போ அதுக்கேற்ற மாதிரியான இப்போ நம்ம எத்திக்ஸ்ல எல்லாம் சில கேஸ் ஸ்டடிஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸை அப்ரோச் பண்றதுக்கு அது ஆக்சசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஆக்சசபிலிட்டி என்ன, இப்போ நார்மல் பீப்புளுக்கான ஆக்சசபிலிட்டி என்ன, அது நியர்பை பஸ் ஸ்டாண்டோட இருக்கா, 24x7 எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனோட இருக்கா, இப்படின்னு எல்லாம் பார்க்கறது. பட் இந்த ஸ்பெஷல் குரூப் அது இருந்தால் மட்டும் அதை வந்து ரீச் பண்ணிட முடியுமா அப்படின்னா இப்போ அவங்களுக்கான இந்த ரேம்ப் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ அது அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டையும் யோசிச்சு இப்போ இந்த ஆக்சசபிலிட்டி எல்லாம் கிரியேட் பண்றது ஓகே, இது நார்மல் பீப்புளுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். பட் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிறவங்கள யோசிச்சு அவங்க ஆஸ்பெக்ட்லையும் நம்ம யோசிக்கணும்ல. இப்போ நிறைய இடங்கள்ல ஒரு விஷயத்த கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இப்போ ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்கா, எங்க பார்த்தாலும் ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒன்னு மேல் இன்னொன்னு ஃபீமேல்னு இருக்கு. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள யாருமே கண்டுக்கிறது இல்லை. அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே. அவங்களுடைய ஐடென்டிட்டியில பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டுமே இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறவங்க. இப்போ வாஷ்ரூம்ஸ் ரெஸ்ட் ரூம் எல்லாம் எங்க பார்த்தாலும் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இருக்கு, தேர்ட் ஜெண்டருக்கு இல்லையே. அப்படியே ஒரு ஸ்பெசிபிக் ஃபோக்கஸ் தரது இல்லை, நம்பர்ஸ்ல அவங்க ரொம்ப கம்மியா இருக்கிறனாலயா. 1,00,000 பேர்ல எத்தனை பேர் சார் டிரான்ஸ்ஜெண்டர்ஸா இருந்துட்டு போறாங்க, 10 பேர் இருப்பாங்களா, 20 பேர் இருப்பாங்களா. அப்போ அவங்களோட ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிறது இல்லை. இப்போ ட்ரெயினோ பஸ்ஸோ ஒரு ஃபிளைட்டோ இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் யூஸ் பண்றாங்களா, அவங்க இப்போ அவங்களுடைய ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிச்சு சில இடங்கள்ல மட்டும்தான் அதுக்கான ஸ்பெஷலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நம்ம கிரியேட் பண்றோமா. அப்போ ஈக்விட்டி, இப்போ ஐ எம் ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் அஸ் ஈக்குவல், எல்லாருக்கும் நான் வந்து வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்தி தந்துட்டேன், சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்தி தந்துட்டேன் அப்படின்னா அதுலயும் ஸ்பெஷல் நீட்ஸ் டிஃப்ரெண்ட் நீட்ஸ் இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் நீட்ஸ், அதுதான் ஒரு கோர் எலமெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். அதே மாதிரி ரீடிஸ்ட்ரிபியூஷன், நம்ம இந்த பிலாசபர் பார்த்தோம்ல, இவருடைய கான்செப்ட் தான். அவர் பேர் என்ன, ஜான் ரால்ஸ். ஸோ ஜான் ரால்ஸ் உடைய கான்செப்ட் தான் இங்க வருது, ரீடிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நான் இப்போ ஒரு ஒரு சொசைட்டில அதுக்காக ரிசோர்ஸஸை முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரேன் அப்படின்னா அதுவும் கூட அன்ப்ரொடக்டிவிட்டியை கிரியேட் பண்ணும். இப்போ 100 ஏக்கர் லேண்ட் இருக்கு, 1,00,000 பேர் இருக்காங்க, அப்ப 100 ஏக்கர் டிவைடட் பை 1 லேக் அப்படின்னு போட்டு எல்லாருக்கும் நான் லேண்ட் தரேன் அப்படின்னு பிரிச்சு கொடுத்துட்டோம்னா அதனால வெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிருமா, ப்ராஸ்பரிட்டி இன்க்ரீஸ் ஆயிருமா, வெல்ஃபேர் இன்க்ரீஸ் ஆகுமானா அது ஒரு தப்பான ஒரு டெஃபினேஷன். அது ஈக்குவாலிட்டிக்கு நிறைய பேர் நினைக்கிற ஒரு டெஃபினேஷன் என்னன்னா இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஈக்குவலா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டோம்னா அதுதான் ஈக்குவாலிட்டி. 100 ரூபா இருக்கு, 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா 100 ரூபா டிவைடட் பை 1000 பர்சன்ஸ் அப்படின்னு போட்டு எவ்வளவு வருதோ அதெல்லாம் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு இல்லை. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல என்ன ஆகுனா, அதை நம்ம முன்னாடியே நான் அதை டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஜான் ரால்ஸ் உடைய தியரி என்னன்னா எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி இஸ் ஜஸ்டிஃபைடு எப்போ when wealth is redistributed effectively. ஏன்னா வெல்த் கிரியேட் பண்ற எபிலிட்டி ஒரு சிலருக்கு தான் இருக்கும். தட் மீன்ஸ் ரிசோர்ஸஸை எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ற எபிலிட்டி. இப்போ ஈவன் யூபிஎஸ்சி எக்ஸாமை கூட எடுத்துங்களேன், நீங்க இப்போ 1 இயருக்கு அப்ளை பண்றவங்க ஒரு 5 lakh பிளஸ் ஆஸ்பிரன்ஸ் இருக்கலாம், சீரியஸா ப்ரிப்பேர் பண்றவங்க ஒரு 1 lakh இருப்பாங்க. 1 lakh to 1.5 lakh ஆஸ்பிரன்ஸ் ஆகுது சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு சரி 1 lakhன்னு வச்சுங்களேன், சும்மா இதுக்கு தான் இல்லஸ்ட்ரேஷனுக்காக தானே. ஸோ ஒரு 1,00,000 பேர் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க, ஆனா கடைசியில ஒரு 1000 பேருக்கு 1200 பேருக்கு தான் ஏதோ ஒரு சர்வீஸ் கிடைக்க போகுது. ஆனா இந்த 1000 பேர் அதை எப்படி எடுத்துக்கணும்னா மீதி இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாதான் அது ஜஸ்டிஃபைட். இப்போ ஏன்னா நிறைய இடத்துல இப்போ காம்படிஷன்ல யாருனால தான் வின் பண்ண முடியும், கம்பீட்டன்சி இருக்கிறவங்கனால தான். அந்த கம்பீட்டன்சியும் பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட்னு ஆயிருது, அதுக்காக மற்றவங்க ஒஸ்ட்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்க கூடாது எல்லா விஷயத்தையும் இந்த எக்ஸ்ட்ரீம்ல அந்த எக்ஸ்ட்ரீம்ல. ஆனா நிறைய பேர் அப்படிதான். அதனாலதான் யூபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் போடுறப்ப எல்லாம் சில வெக்காபுலரியை கவனமா ஹேண்டில் பண்ணுவாங்க. சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் எல்லாம் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றவங்க தான் சக்சஸ் ஆனாங்க, இந்த எக்ஸாம்ல அந்த வருஷம் பாஸ் பண்ணல அப்படின்னா அவங்க எல்லாம்
ஃபெயிலியர்ஸ் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு 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 இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பீப்புளுக்கு சர்வ் பண்றதுக்கு, பவர்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப அதுல அந்த சீட்ல கிடைக்கிறவங்க அதை எப்படி எடுத்துக்கணும்? என் கூட கம்பீட் பண்ணவங்களுக்கும் சேர்த்து தான் எனக்கு இது கிடைச்சிருக்கு. அப்ப நான் இந்த இடத்துல இந்த சீட்ல நான் உட்கார்றேனாலோ, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறன்னு எதுக்காகனா, என்னுடைய பர்சனல் இதை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது. மற்றவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா இருக்கேன். அப்பதான் இந்த காம்படிஷன் நீங்க வின் பண்ணதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா இப்ப அதுவும் இதுதானே, இப்ப நீங்க ஒரு 1,00,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, யாரோ ஒரு 1000 பேருக்கு தானே பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் கிடைக்க போகுது. அதுலயும் பாத்தீங்கன்னா அமாங் 1000 ஒரு 100க்கு நிறைய பவர்ஃபுல்லான போஸ்ட் கிடைக்க போகுது. இன்னொரு அப்படியே கம்பேர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அதுல கூட நிறைய ஹையரார்கின்னு வந்துருதா. அப்ப அந்த 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, இப்ப ஐஏஎஸ் ஆகிற ஒரு 100 பேரோ ஆர் ஐஎஃப்எஸ் ஆகிற ஒரு 40 பேரோ, இவங்க அதை என்னன்னு எடுத்துக்க கூடாது அப்படின்னா, நாமெல்லாம் ஒரு வித்தியாசமான பிறவிகள் போல இருக்கு. ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன? ஒரு ஒரு விஷயத்த உருவாக்க தெரிஞ்ச ஒரு விஷயத்த கிடைக்குது. இப்ப நமக்கு ஒரு விஷயம் அதிகமா கிடைச்சிருக்கு அப்படின்னாலே எதுக்காக அது கிடைச்சிருக்கு அப்படின்னா, அதை வச்சு நம்ம மத்தவங்களுக்கு ஏதாவது தருவோமா அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு அந்த விஷயத்த நேச்சர் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இருக்கும். அந்த இடத்துலதான் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். இப்ப சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, அவர் மட்டும் எல்லா இடத்துக்கும் போறப்போ சிக்னல்ல நிக்காம போறாரே அப்படின்னா, அந்த இடத்துல அது இன்இக்வாலிட்டியா? ஆர் ஒரு மினிஸ்டர் இருக்காரு, ஆர் ஒரு ஆண்டர்பிரினர் இருக்காரு, அப்ப அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எதுக்காக? அவர்னால மத்தவங்க செய்ய முடியாத ஒரு விஷயத்த செய்ய முடியுது, மத்தவங்களுடைய நன்மைக்காக. அப்ப அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற வரைக்கும் நம்ம எதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த வெல்த் கிரியேஷன், ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரிசோர்சஸ், இதெல்லாம் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகாம கான்சென்ட்ரேட் ஆகி அதுல ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் மட்டுமே பெனிஃபிட் ஆயிட்டு இருந்தாங்கன்னா அதை சோஷியல் ஜஸ்டிஸ்னு சொல்ல முடியாது. இப்போ பவர் இருக்கு, அது ஒரு ஃபேமிலி கிட்டே இருக்கு. ரிசோர்சஸ் அண்ட் வெல்த் கான்சென்ட்ரேட்டடா ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள்கிட்டயே இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல என்ன வந்துரும்னா அட்டாக்ரஸி வந்துடும், எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்துடும். இன்னும் இன்இக்வாலிட்டிஸ் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் தான், டிக்ரீஸ் ஆகுது. பட் அதுக்காக இந்த எக்ஸ்ட்ரீம்லயும் நீங்க அதை டிஃபைன் பண்ணிக்க முடியாது. எல்லாருக்கும் எல்லாமே ஈக்குவலா அப்படி 10/10 அப்படின்னு போட்டு அதுதான் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ கோர் எலமெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். அந்த கிரியேட் ஆகுற வெல்த்தோ ஆர் இருக்கிற பவரோ இருக்கிற இதோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸோ எல்லாருக்கும் போய் சேருதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா என்ஷூர் பண்ணணும். அண்ட் ரெக்கக்னிஷன் ஃபார் ஆல், ரெஸ்பெக்ட், ரெக்கக்னிஷன் ஆர் இதுதான் சொல்றோம் டிக்னிட்டி. இப்ப இருக்கிறவங்க இல்லாதவங்க, பவர் இருக்கிறவங்க பவர் இல்லாதவங்க அப்படின்லாம் இல்லை, எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஒரு மரியாதை, ஒரு கண்ணியம் அந்த சமூகத்துல இருக்கணும். அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. இப்போ ஒரு வயசானவங்க வந்து ஒரு விஷயத்த கேட்டா அதை எப்படி ட்ரீட் பண்றாங்க, ஒரு பொலிட்டிக்கல் பவரோட இருக்கிற ஒருத்தர் வந்து கேட்டா, ஒரு வெல்த்தியான ஒரு பர்சன் வந்து கேட்டா அவரை எப்படி, அந்த மாதிரியான அன்னெசரியான டிஃபரன்சஸ் எதுவும் இருக்கக்கூடாது. கேஸ்ட், ஜெண்டர், டிசபிலிட்டி, இது இல்லாம எல்லாரையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அரவணைச்சு கண்ணியத்தோட நடக்கணும். அது ஒரு கோர் எலமெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். அண்ட் இன்க்ளூஷன் இன் டிசிஷன் மேக்கிங், எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணணும். எந்த டிசிஷன்ஸ் எடுத்தாலும் எல்லா தரப்பு மக்கள்லையும் எல்லாருடைய ரெப்ரசன்டேஷனும் இருக்குதா. அது ரிலீஜியஸ் ரெப்ரசன்டேஷனா இருக்கலாம், லிங்குவிஸ்டிக் ரெப்ரசன்டேஷனா இருக்கலாம், ஜெண்டர் ரெப்ரசன்டேஷனா இருக்கலாம், கேஸ்ட் ரெப்ரசன்டேஷனா இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருடைய கன்சென்சஸ், அதாவது 100% எல்லாருமே ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பார்ட்டிசிபேஷன், அவங்களுடைய வியூ பாயிண்ட்டையும் நம்ம எடுத்துக்கிறோமா, கம்ப்ளீட்டா நிராகரிக்காம எல்லாருடைய வியூ பாயிண்ட்டையும் எக்ஸ்பெக்டேஷனையும் நம்ம உள்ளடக்கி ஒரு டிசிஷன் எடுக்கிறோமா. ஸோ இதெல்லாம் தான் ஜஸ்டிஸை என்னவா மாத்துதுன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு மாற்றும். ஸோ ஈக்விட்டி ஓவர் ஈக்குவாலிட்டி, ரீடிஸ்ட்ரிபியூஷன், ரெக்கக்னிஷன், பார்ட்டிசிபேஷன், இதெல்லாம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் ஜஸ்டிஸ் என்ன ஆகும்னா சோஷியல் ஜஸ்டிஸ் ஆகும். ஸோ இப்போ இந்தியாவுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறீங்கன்னா இதெல்லாம் தான் ஹிஸ்டாரிக்கலி இன்இக்வாலிட்டிஸ் எல்லா சொசைட்டில, இந்தியாவில் மட்டும் இல்லை, இப்போ நம்ம சிலபஸ்ல வச்சிருக்கிறத நம்ம இந்தியன் ஆஸ்பெக்ட்ல அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஹிஸ்டாரிக்கலி காஸ்ட் சிஸ்டம், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ட்ரைபல் பீப்புளுடைய மார்ஜினலைசேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. மூணுன்னா மூணு மட்டும்தான் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நாள் 2 நாள்ல வந்து இன்இக்வாலிட்டிஸ் இல்லை, காலகாலமா ஸ்ட்ரக்சரலி இருக்கிற பிரச்சனைகள். அப்போ இதையெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கான ஃபோக்கஸ் நம்ம எப்படியெல்லாம் கொடுத்துட்டு வரோம், அதுக்கு என்னென்ன பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ எஜுகேஷன், அதுல இருக்கிற இன்இக்வாலிட்டிஸை ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு ரிசர்வேஷன், ஸ்காலர்ஷிப், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ எக்கனாமிக்கல்
டிஃபரன்சஸ், டைவர்சிட்டிஸ், ரூரல் அர்பன் டிஃபரன்சஸை குறைக்கிறதுக்கு ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட்ஸ், அர்பன் ஏரியாஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ரூரல் பீப்புளுக்கான எம்ப்ளாய்மெண்ட்டை என்ஷூர் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸ், எம்என்ஆர்ஜி மாதிரியான ஸ்கீம்ஸ். அப்போ சோஷியல் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணுறது தான் டிபிடி, பிடிஎஸ், பிஎம் கிசான் இந்த மாதிரியான செட்டப் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம்ல. அது ஜெண்டர் டிஃபரன்சஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சில ஸ்கீம்ஸ் இருக்கு. பேட்டி பச்சாவ், பேட்டி பதாவ் மாதிரியான சில ஸ்கீம்ஸ் இருக்கு. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, உங்களுக்கு நிறைய தெரியும். ஒரு ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிளுக்காக இந்த கான்செப்டை சிலபஸ்ல ஏன் கொடுத்துருக்காங்கிறது புரியறதுக்காக மட்டும் ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள். இப்போ ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஸ்கீம் எல்லாம் இருக்கா. ஸோ இந்த பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமா தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம சோஷியல் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்றதுக்கான விஷயமா இருக்கு. அப்போ நம்ம ஜஸ்டிஸ்னா என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்ன அப்படிங்கிறது. அப்போ இதை சிலபஸ்ல எதுக்காக கொடுத்துருக்காங்க, அதோட சேர்ந்த சில கான்செப்ட்ஸ் எல்லாம் என்ன. இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஸோ இது எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இருக்கிறது தான். ஸோ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது கன்சர்ன்ஸ் அவர் லைஃப் இன் சொசைட்டி, த வே இன் விச் பப்ளிக் லைஃப் இஸ் ஆர்டர்ட், principles according to which social goods and social duties are distributed among different members of society. ஒரு ஒரு சிம்பிளான ஒரு டெஃபினேஷனா சொன்னாங்களா, டூயிங் ரைட், அது ஒரு ஆஸ்பெக்ட். அதாவது மாரல் ஜஸ்டிஸ்ங்கிறது மாரலி கரெக்டா இருக்கிறது ஒரு போர்ஷன். அதோட இன்ஸ்டிடியூஷனல் செட்டப்ஸ் வந்து அந்த மாரல் அப்ஜெக்டிவ்ஸை என்ஷூர் பண்றதுக்காக இருக்கா. ஸோ ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ் இன்வால்வ்ஸ் கிவிங் ஈச் பர்சன் இஸ் டியூ, ஒவ்வொரு மனிதனுக்குமான முக்கியத்துவத்தை என்ஷூர் பண்றதா இருக்கும். அப்பதான் வெல்பீயிங் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு மாறும். வெல்பீயிங் அப்படிங்கிறது என்ன, கவர்மெண்ட் எதுக்கு ரன் ஆகுது, கவர்னன்ஸ் சிஸ்டம் எதுக்கு ரன் ஆகுது, ஆர் நம்ம கூட கேட்கணும் நீங்க சிவில் சர்வெண்ட் ஆகி என்ன பண்ண போறீங்க அப்படின்லாம் கேட்போமா. ஸோ இப்போ எல்லாரும் என்ன சொல்லிங்கன்னா சர்வீஸ் பண்றதுக்கு தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்களா. அப்போ சர்வீஸ் பண்றதுனாலே யாருக்கு சர்வீஸ் பண்றதுன்னு ஆகுதுன்னா வல்னரபிள் செக்ஷன்ஸ், டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப், புவர் பீப்புள் இப்படின்னு சொல்றோமா. அப்போ ஏன் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நீங்க டிஃபைன் பண்றீங்க, டெஃபினிஷனை எப்படி சொல்றீங்கன்னா அப்போ இன்இக்வாலிட்டிஸ்னால அதிகமாக அஃபெக்ட் ஆயிருக்காங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. அப்போ டியூ இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காத பீப்புளுக்கு அந்த டியூ இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. ஸோ அதுதான் ஜஸ்டிஸ். இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு கிடைக்காத இன்னொருத்தனுக்கும் போய் சேரணும். எனக்கு சில இடங்கள்ல சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு, ஏன்னா நான் நேச்சுரலி என்னவா இருக்கேன் அப்படின்னா ஒரு அந்த பொசிஷன்ல இருக்கேன். அது உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டா இருக்கலாம், ஆர் உங்களுடைய கம்யூனிட்டி பேக்ரவுண்டா இருக்கலாம், ஆர் உங்களுக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டா இருக்கலாம், ஆர் இப்போ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ மேலுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பிகாஸ் ஒரு மேலா இருக்கிறவர் எங்க வேணாலும் டிராவல் பண்ணி போகலாம், எனி டைம் டிராவல் பண்ண முடியும், எங்க வேலை கிடைச்சாலும் போய் அதை அந்த வேலையில ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்போ ஃபீமேலுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையே, எங்க வேணாலும் டிராவல் பண்ண முடியுமா, எனி டைம் டிராவல் பண்ண முடியுமா, அதுக்கான பாதுகாப்பை இந்த சொசைட்டி கொடுத்துருக்கா, ரெக்கக்னிஷனை கொடுத்துருக்கா. அப்போ அது இன்இக்வாலிட்டிஸ் இருக்குல்ல. இப்போ ஜஸ்டிஸ்ங்கிறது என்ன, டியூ இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஒரு ஆண் வேலைக்கு போய் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு பெண்ணு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறது இல்லை. அப்போ அதை கிடைக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் சமூக நீதி. ஒரு ஒரு ஆணுக்கு 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு வேலை கிடைக்குதுன்னா அவனால போய் ஈஸியாக அதை வந்து ஜாயின் பண்ணிக்க முடியுது. ஒரு பெண்ணுக்கு அந்த வாய்ப்புகளை இந்த சமூகம் ஏன் கொடுக்க மாட்டேங்குது. அப்போ அதையெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சோஷியல் ஜஸ்டிஸ். ஒரு வரியில சொல்லணும்னா என்ன, கிவிங் ஈச் பர்சன் இஸ் டியூ, ஹிஸ் ஆர் ஹெர் டியூ. அது அந்த டெஃபினிஷன்லையும் கூட இப்போ நான் எழுதியிருக்கிறனால அது ஹிஸ் டியூன்னு எழுதுறேன். பட் ஆக்சுவலா ஒரு ஃபீமேல் அதை எழுதியிருந்தாங்கன்னா அது என்னன்னு எழுதியிருக்கும், ஹெர் டியூ அப்படின்னு தானே எழுதியிருப்பாங்க. அது இது இயல்பா வந்த விஷயம், அதில் டிஸ்கிரிமினேட் பண்றேன்னு எதுவும் எடுத்துக்க கூடாது. த ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ் இன்வால்வ்ஸ் கிவிங் ஈச் பர்சன் ஹிஸ் ஆர் ஹெர் டியூ. ஹிஸ் ஆர் ஹெர் டியூ கண்டினியூஸ் டு பி அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் பிரசன்ட் டே அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜஸ்டிஸ். அப்போ இதுக்கு என்ன கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ வல்னரபிள் செக்ஷன்ஸ்னு எதை சொல்றாங்க, அப்போ இதுல என்னென்ன பிரின்சிபிள்ஸ் எல்லாம் வருது, இதை பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றது தான் இந்த டாபிக். ஸோ இதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு 1 hour நான் டிஸ்கஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை வந்து கண்டென்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் நோட்ஸ் மாதிரி கொடுக்குறேன். இப்போ இதுல எழுதியிருந்தீங்கனாலும் ஓகே, அது இதே கண்டென்ட்டை நான் நோட்ஸ் மாதிரி கொடுக்குறேன். பட் இந்த ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி தான் கேட்பாங்க.
அது நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் முடிச்ச பிறகு நமக்கு இருக்கிற டிஸ்கஷன்ஸ் இதுல எல்லாம் அதை வந்து லிங்க் பண்ணி. ஸோ மீதி நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் ஒரு 1 ஹவர் கண்டினியூ. அது நெக்ஸ்ட் 1 ஹவர்ல நம்ம முடிச்சிருவோம் அந்த டாபிக். இந்த சப்ஜெக்ட் இல்லை, இது டாபிக். ஓகேவா? பட் நிறைய தியரட்டிக்கல் கண்டென்ட் இருக்கிறது தான். அதெல்லாம் ஸ்கீம்ஸ் தான் நிறைய. ஸ்கீம்ஸ் ஒவ்வொரு ஸ்கீமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். உங்களுக்கு எப்படி அதை அப்ரோச் பண்றதுன்னு நான் சொல்லிடுவேன். அதை வச்சுட்டு நீங்க நோட்ஸ் வச்சு அதை மேனேஜ் பண்ணி. நெக்ஸ்ட் ஒரு 1 ஹவர் கிளாஸ் அடுத்து நாளைக்கு இருக்காது. மேபி டே ஆஃப்டர் டுமாரோ ஈவினிங் நைட் வந்து ஒரு 9 to 10 ஒரு 1 ஹவர் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி. தேங்க்யூ.